அன்பு நண்பர்கள் தோழிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாரா. ஜாராவின் உலகத்தில் உங்களை வரவேற்கின்றேன். இது நம்மளோட உலகம். வாங்க நிறைய பேசலாம். கடல். கடல் தண்ணீர் ஏன் எப்போதுமே உப்பா இருக்கு? எதற்காக உப்பா இருக்கு அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியும். தெரியாதவங்க என்ன மாரி தெரிஞ்சுக்கலாம். அதாவது மழை பெய்யுது. மழை வந்து நிலத்தில மழை பெய்யும்போது, நிலத்தில உள்ள எல்லா கனிமங்களையும் அடிச்சுக்கிட்டு தண்ணீர் என்ன வருது? நேரா வந்து ஆறுல வந்து கலக்குது. அந்த ஆறு வந்து போய் கடல்ல போய் கலக்குது. கடல்ல உள்ள தண்ணீர் மறுபடியும் ஆவியாகி மேலே போய் மழையா பெய்யுது. இது ரொட்டேஷனா நடக்கிறது. இப்போ நம்ம நிலத்தில உள்ள தண்ணீர் போய் ஆறுல கலக்கும்போது, நிலத்தில உள்ள கனிமங்கள்லாம் ஆறுல கலந்து, ஆறு போய் அந்த கனிமங்கள்ங்கிறது அந்த கனிமத்தில எல்லா உப்பும் இருக்கும். அந்த உப்பெல்லாம் கொண்டு போய் கடல்ல போய் சேர்க்குது. கடல்ல ஆவியாகும்போது தண்ணீர் மட்டும் தான் போகுது. உப்பு அப்படியே தங்கி போயிருது. கிட்டத்தட்ட இன்னைக்கு நேரத்தில பல மில்லியன் ஆண்டுகளா இந்த மாரி நடந்துட்டு இருக்கனால, உப்பு அந்த கடல்லே தங்கிருது. இது 1. 2வது முக்கியமா கடலுக்கு கீழ எரிமலைகள் இருக்கு. நெறைய எரிமலைகள் இருக்கு. அந்த எரிமலை வெடிக்கும்போது, அதனோட உப்புக்களும், கனிமங்களும், தாதுக்களும் கடல்ல கலக்கறனால உப்பு தன்மை இன்னும் அதிகரிக்குது. இது இல்லாம கடல்ல கோடிக்கணக்கான உயிரினங்கள் பிறக்கிறதும், கோடிக்கணக்கான உயிரினங்கள் இறந்து போயிறதும் தினம் தினம் நடக்குது. ஒரு சில கடல் வாழ் உயிரினங்கள்ல அது இறக்கும்போது, அது உடம்புலேருந்து பிரியக்கூடிய உப்புத்தன்மை மறுபடியும் கடல்ல கலக்குது. அதனாலேயும் உப்புத்தன்மை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கடல்ல வந்து சோடியம், மக்னீசியம், பொட்டாசியம், குளோரைடு, சல்ஃபைடு, நைட்ரைடு, அ கார்பனேட் இந்த உப்புக்கள்லாம் வந்து எப்போதுமே கடல்ல இருக்கக்கூடிய உப்புக்கள். இதனால தான் கடல்ல உள்ள உப்புக்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால தான் தண்ணீர் வந்து உப்புத்தன்மையாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உப்புக்கள்லாம் எடுத்து நம்ம நிலப்பரப்புல கடல்ல உள்ள உப்புக்கள்லாம் எடுத்து நிலப்பரப்புல வச்சா கிட்டத்தட்ட 150 அடி 150 அடி உப்புக்களாவே இருக்குமா நிலப்பரப்பு ஃபுல்லாவே. அந்த அளவுக்கு நம்ம கடல்ல வந்து உப்புக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேள இந்த தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி ஆனா என்னவாகும்? நெனச்சு பாருங்களேன். கடற்கரை ஓரமா நெறைய வயல்களும், சோலைகளும் அ ரொம்ப அருமையா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். என்ன ஒண்ணு நம்ம போய் கடல் அலைகள வந்து பக்கத்துல போய் ரசிக்க முடியாது. ஏன்னா, கடற்கரை ஓரம் ஃபுல்லா வந்து அ அ விவசாயங்களும், நிலங்களும் அதிகமா இருக்கும். அதுவும் ஒரு வகையா ரொம்ப அழகா இருக்கும். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது, உங்கள் அன்பில் வாழும் அன்பு அறிவிப்பாளன் ஜாரா. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே!